அவருடைய கண்ணு எப்பவும் மேலதான் இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு நகரம் வரப்போகிறது. இயேசு அதுக்கு போயிருக்காரா இல்லையா? கீழே இல்லை. அதுக்கு சொல்றேன். ஏன்னா தேவன் அவரை ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்னதே மேல காமிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு இப்படி இருக்கும்னு. அதுல இருந்து எப்போதுமே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, கீழே பார்க்கல. யாராவது ஆசீர்வதிக்க வந்தா உன்னோட எது ஒண்ணு வேணாம் அப்படின்னு அங்க பார்த்தாரு. இங்க வீடு கட்டலான்னு பார்த்தா இல்ல அங்கேருந்து ஒரு வீடு வருது, அந்த வீட்டை முடிச்சுட்டு வருவாரு. சோ எப்போதுமே ஆபிரகாமுடைய நம்பிக்கை நாம் பார்க்கும்போது எப்போதும் மேல இருந்துச்சு. ஆமென். இப்போதும் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு எங்கு வீற்றிருக்கிறாரோ பிதாவின் வலது வாரிசத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது வாரிசத்தில் உள்ளவைகளை நாடுங்கள் அப்படின்னா பூமியில சும்மா வெறுமையா கிடங்கன்னு இல்லை. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வையுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவன் வாழ்க்கையில அவன் எங்க நம்பிக்கை வைக்கணும்னா, தான் காண்கிறவைகள், தனக்கு நேரிடுகிறவைகள், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், தனக்கு எதிராய் நிற்கிற எதிரிகள், இவர்களை பார்க்கும் போது அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாற முடியாது. அவனுடைய முழு நம்பிக்கையும் அவனுடைய முழு கவனமும் எல்ஷடாயின் மேல் அவன் கண்களை வைக்கும் போது ஒரு காரியம் நடக்கத்தான் போகிறது. அங்கே ஒரு காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். அது எவ்வளவு வேஸ்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மோசமாய் போயிருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை அதை செய். அந்த வல்லமையின் பெயர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். காணப்படுகிற எந்த காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு மனுஷங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. மனுஷங்க இன்னைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க, நாளைக்கு உங்களை விட்டு போயிடுவாங்க. எல்லாமே மாறி போயிடும். ஆனால் தேவனுடைய வல்லமை என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும்னா அவனுக்கு தெரியணும், கர்த்தருடைய வல்லமை என்னோடு இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையில் நான் வாழ்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின்படினா அது இங்க கிடையாது, இங்க கிடையாது சொல்லுவான், இங்க கிடையாது. அது அங்கிருந்து உண்டாவது அவருடைய வல்லமையினால் உருவாவதுதான் ஆவியினால் பிறக்கிறது. வாக்குத்தத்தத்தினால் பிறப்பது, விசுவாசத்தினால் பிறப்பது. விசுவாசத்தினால் பிறந்தவன் ஈசாக்கு, முயற்சியினால் பிறந்தவன் இஸ்மவேல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், அந்த இடத்துல முடிஞ்சா பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்க, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், அங்க அண்டர்லைன் பண்ணணும், செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அண்டர்லைன் பண்ணணும், எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அண்டர்லைன் பண்ணணும். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன். போன வாரத்தில் ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்த, நங்கூரமாக இருந்த 2 காரியங்கள் விளக்கமாக நான் சொன்னேன். அந்த 2 காரியங்களை மட்டும் சொல்லிட்டு தொடர விரும்புகிறேன். 2 காரியங்கள் என்ன? 1, தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். அதாவது அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய சிருஷ்டிப்பை காண்பிக்கிறது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன். இப்படிதான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமின் விசுவாசத்தின் முதலாவது காரியம் என்ன? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அடுத்த காரியம் என்ன? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். நம்முடைய தகப்பன் எந்த தேவனுக்கு முன்பதாக நமக்கு தகப்பனானானோ அதே தேவனுக்கு முன்பதாக நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். யார் நம்முடைய தகப்பன்? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் தேவன் யார்? எப்படிப்பட்ட தேவனை நம்முடைய தகப்பன் விசுவாசித்தார் என்று சொன்னால் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்னதுக்கும் என்ன சொன்னார் இங்க எழுதி, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. எப்ப உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும்னு ஆண்டவர் பூமியை பார்த்து சொல்லல. பூமியில் இருக்கிற யாராவது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை காண்பித்து அவர்களுடைய சந்ததியை போல உன்னை நான் மாற்றுவேன் என்று தேவன் சொல்லல. இந்த நாட்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்லி கீழே காட்டல. பூமியில் இருக்கிறவைகளை எதையாவது ஒன்றை காட்டி, யாராவது ஒரு வம்சத்தை காட்டி, யாராவது ஒரு மனுஷனை காண்பித்து அவங்களை ஆசீர்வதித்து போல உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லல. தேவன் வானத்தை காண்பித்தார், பரலோகத்தை காண்பித்தார், மேலானவைகளை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்னா, வானத்து நட்சத்திரங்களை காண்பித்தார். வானத்தில் உள்ள இந்த நட்சத்திரங்களை ஒருவனால் எண்ணக்கூடும் என்று சொன்னால், ஆபிரகாமே உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று சொன்னார். சொன்னதுக்கும் சூழ்நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அங்கதான், அதனாலதான் அப்படி எழுதியிருக்கிறது. நம்புகிறதற்கு ஏதுவே கிடையாது. கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் நம்புறதுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சூழ்நிலை முரண்பாடாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதிருக்குன்னா, சூழ்நிலை கர்த்தர் சொன்னதுக்கு எதிரா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியுது? கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொன்னார்னா உங்க சூழ்நிலை அதுக்கு எதிராக இருக்கும். எதிராக இருந்தால் எப்படி எதிராக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிரியை போல நிற்குது. சூழ்நிலையே நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிடுது? சூழ்நிலையே நமக்கு எதிரியாய் மாறுகிறது. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களில் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு அவைகள் எதிரிகளாய் நம்ம முன்னே நிற்குது. நம்புறதுக்கு ஒன்றுமே சான்ஸ் இல்லை. எந்த அளவுக்கு எதிரியாக நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரீரம் செத்து போனது, அங்கே செத்து போனது தான் இருக்குது, டெத்து தான் இருக்குது. அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு எதிரிடையாக நின்றுதுன்னா அதுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் இல்லை, உண்மை அது என்ன? அவனுடைய சரீரம் செத்து போனதா. ஆபிரகாம் இன்னும் மரிக்கலை. அங்கே ஒன்றும் ஆக்ஷனே கிடையாது. ஆல்மோஸ்ட் அவர் 100 வயதாயிடுச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு மரணம் சமீபமாக இருக்கிறது இல்லையா? சரீரம் செத்து போனதுனா என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்டெப் என்ன அர்த்தம்? வயதாகிறது, முதிர் வயதாகிடுறாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமா? ஒருத்தவங்களுக்கு வயசு முதிர்ந்து போச்சு, அவங்க தள்ளாட ஆரம்பிச்சாலும் நம்ம அடுத்த நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை எப்போ செத்துருவாங்க, இவங்களுக்கு என்னத்தை அடுத்து செய்யணும், எப்படி இவங்களுக்கு அடக்க ஆராதனை பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்முடைய ஐடியா. அப்படிதான் இருந்தார் ஆபிரகாம். சரீரம் செத்து போனவர். சரீரம் செத்து போனதில்லை, மனைவியின் கர்ப்பமும் செத்து போனது. எல்லாமே அங்கே கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிரி போல நின்னுது. நீ நம்பிடுவியா, நீ விசுவாசிச்சிருவியா, ஒரு கை பார்க்குற உன்னை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு எதிரியை போல, அன்னைக்கு இந்த கோலியாத்து நின்னது போல நின்று கொண்டு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நின்னான். அன்னைக்கு தாவீது என்ன பண்ணினான்? தன்னுடைய விசுவாசத்தை காண்கிற அந்த கோலியாத் என்கிற அந்த அரக்கன் மேலே, அவன் மேலே வைக்கல,
கர்த்தருடைய நாமத்தின் மேல், கர்த்தருடைய வல்லமையில வச்சு ஒரு ஒரு கூழாங்கல் எடுத்து அடித்து அவனை தீர்த்து கட்டிட்டான்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் கோலியாத்து போல, சூழ்நிலைகள் ஆபிரகாமின் செத்த சரீரம் போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது எது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்கு பதில் இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அப்போ நீங்கள் நானும் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை குறித்து சந்தேகப்படாமல், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல், எதிராக நிற்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து விடாமல் இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கீ தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் முதல்ல ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? என்னுடைய பெயர் என்னவென்று தேவன் சொல்லுகிறார், நான் எல்ஷடாய் அப்படிங்கிறார். நான் எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கிட்ட வந்து நான் இரட்சகர் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. மோசே கிட்ட தான் முதலாக கர்த்தர் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்தினார். அவரே சொல்றாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட நான் யெகோவா என்ற நாமத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நான் என்னை அவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலவெளியிலே தம்மை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? முதலாவது விசுவாசம் என்று வரும் பொழுது தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்க அவன் என்னத்தை நம்புறானா? இந்த தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொன்னார்னா, சூழ்நிலையை பார்க்கல, என் சரீரம் செத்து போனதை நான் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனா என் சூழ்நிலை நான் நம்புகிறதற்கும் நான் விசுவாசிக்கிறதற்கும் எதிரடையாய் தான் இருக்கிறது என் வாழ்க்கையின் சூழ்நிலை. ஆனால் இந்த சமயத்தில் நான் என்னுடைய இந்த நம்பிக்கையை எங்க வைக்கிறேன்? நான் என் கவனத்தை தேவனுடைய வல்லமையின் மேல் திருப்பினார் ஆபிரகாம். கர்த்தருடைய வல்லமையின் மேல் நம்முடைய கவனத்தை திருப்பும் போது நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாமல், சந்தேகப்படாமல், அவிசுவாசம் இல்லாமல் தொடர்ந்து நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வல்லமையை நம்பக்கூடாது, அல்லது நமக்கு எதிராக நிற்கிற அந்த வல்லமையை நம்பக்கூடாது. நாம் விசுவாசம் சொன்னாலே அங்க என்ன கீனா, தேவனுடைய வல்லமையின் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசமாயிருக்கிறது. என்ன விதமான வல்லமை தேவன் வச்சிருக்கிறார்? சிருஷ்டிக்கிற வல்லமை வச்சிருக்கிறார். என்ன விதமான வல்லமை தேவன் வைத்திருக்கிறார்? மரித்தோரை உயிரோடு எழுப்புற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அப்படிதான் ஆபிரகாம் விசுவாசித்த. அப்போ இந்த காலத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவன் வாழ்க்கையில் அவன் எங்கே நம்பிக்கை வைக்கணும்னா, தான் காண்கிறவைகள், தனக்கு நேரிடுகிறவைகள், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், தனக்கு எதிராக நிற்கிற எதிரிகள், இவர்களை பார்க்கும்போது அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாற முடியாது. அவனுடைய முழு நம்பிக்கையும் அவனுடைய முழு கவனமும் தன்னை சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எல்ஷடாயின் மேல் அவன் கண்களை வைக்கும்போது ஒரு காரியம் நடக்கத்தான் போகிறது. அங்கே ஒரு காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். அது எவ்வளவு வேஸ்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மோசமாய் போயிருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை அதை செய்யும். அந்த வல்லமையின் பெயர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அங்க நம்ம தேவனுடைய வல்லமை அப்படிங்கும் போது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நபர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம மறுபிறப்பை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நான் அதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் தேவனால் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவனுக்குரிய ஒரு காரியத்தை நாம் பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்தில் ஆவியானவர் நிழலிட வேண்டும். உலகத்தில் பிள்ளைகள் எல்லாருமே மனிதனுடைய வித்தினால் பிறந்தார்கள். சரித்திரத்தில், வரலாற்றில் ஒரே ஒருவர் தேவ ஆவியானவராலே உண்டாக்கப்பட்டார், கர்த்தராகிய இயேசு. அப்போ சிருஷ்டிப்பில்
அல்லது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானவர் நிழலிடும் பொழுது அங்கே ஆவிக்குரியது பிறக்கிறது, தேவனுக்குரியது பிறக்கிறது, பரலோகத்துக்குரியது பிறக்கிறது. அது இந்த பூமிக்குரியது அல்ல. அப்போ விசுவாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய எந்த வல்லமையின் மேல் நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிரசங்கம் என்னுடைய சுயமுயற்சினால் உருவாகும் வரைக்கும் அதில் உயிர் இல்லை. ஆனால் கொஞ்சம் நான் காத்திருக்கும் போது ஆவியானவர் அந்த இடத்துக்கு வந்து ஆவியானவர் என் மேல் நிழலிடும் போதுதான் என்னால் பிரசங்கத்தை செய்யக்கூடிய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் தான், அதன் மேல் ஆவியானவர் நிழலிடும் பொழுது அது வல்லமையுள்ள வார்த்தைகளாய் மாற்றி கொடுக்கிறார். நான் ஆராதனை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு சில பாடல்களை ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணும்போது ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த ஆராதனை ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் விசுவாசிக்கிற செய்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுக்கேற்றதாய், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதாய், அது தேவனுடையதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அது ஆவியினால் பிறக்க வேண்டும். நாம் எப்படி ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவன் எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஏன்னா நாம் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர்களால் இந்த மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். நாம் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்போ எது ஒன்றையும் பிறப்பிக்கிற உருவாக்குற வல்லமை அது நம்மக்கிட்ட இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. வேதம் தொடர்ந்து இதை பற்றி போதிக்கிறது. நம்முடைய விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்தீங்கனாலே அங்கே எதன் அடிப்படையில் உங்கள் விசுவாசம் உண்டாகணும்னா, ஆபிரகாம் போல கர்த்தருடைய வல்லமையின் மேல் தான் உங்கள் விசுவாசம் கட்டப்பட வேண்டும். காணப்படுகிற சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கர்த்தருடைய வல்லமையின் மேல் வைக்கும் போது அங்கே உங்களுக்கு அது பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. ரோமர் 1:20 பாருங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். சரி, தேவனுடைய வல்லமை பற்றி நான் பேசுகிறேன். இந்த தேவனுடைய வல்லமை காணக்கூடிய விதத்தில் இருக்கா? இல்லை. அப்படிதான் இங்க இருக்குது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. சரி, இந்த காணப்படாத வல்லமை எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. ஒரு உதாரணம் சொல்றேன். பெரிய பெரிய மலைகளை பார்க்குறோம், பெரிய பெரிய பர்வதங்களை நம்ம ஊர்களுக்கு போகும்போது பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவில் நம்ம பெரிய பெரிய மலைகள் பர்வதங்களை பார்க்கிறோம். இதை உண்டாக்கினவர் யார்? தேவன். இவ்வளவு பெரிய பர்வதங்களை சிருஷ்டித்தது எதுன்னா தேவன் தான், தேவனுடைய வல்லமை. ஆனால் தேவனுடைய வல்லமையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்னால் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியல. அதுக்காக அது இல்லைன்னு இல்லை, அந்த தேவனுடைய வல்லமை தான் நான் காண்கிற இந்த பர்வதங்களையும் மலைகளையும் உண்டாக்கி இருக்கிறது. அப்ப இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. சொல்லுவோமா? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அல்லது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. தெளிவாய் காணப்படும், குழப்பமாய் காணப்படும் இல்லை, தெளிவாய் காணப்படும். தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய வல்லமையை மனிதர்களுக்கு தெளிவாய் காணப்படுகிற விதத்தில் செய்திருக்கிறார். மலைகள், பர்வதங்கள், ஆறுகள், சமுத்திரம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், பறவைகள், இதெல்லாவற்றையும் ஞானமாய் சிருஷ்டித்த ஒருவர் தன்னுடைய வல்லமையினால் அதை சிருஷ்டித்திருக்கிறார். சரிங்களா? ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தேவன் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது இந்த வசனம். எங்களுக்கு கடவுள் என்பவர் ஒரு எப்படி இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சுவிசேஷம் தெரியாது, நாங்கள் வாழ்ந்து மறுத்த நாட்கள் இயேசு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேவன் கேட்பார், மலையை பார்த்தியா என்னைக்காவது? சரி, மலையே இல்லாத ஊர்னா கடலை பார்த்தியா? கடலே இல்லாத ஊர்னா மரங்களை பார்த்தியா? இயற்கையை பார்த்தியா? சூரியன் சந்திரன் தினந்தோறும் காலையில் சூரியன் வந்தது பார்த்தியா? பார்க்கலன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தனும். பார்த்தேன். சரி, அதை பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு?
காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவர் சிருஷ்டித்திருக்க வேண்டும் என்று உனக்கு தோணவில்லையா? அப்படிதான் தேவன் கேட்பார். சரிங்களா? இன்னொன்று, அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன், விசுவாசம் அப்படின்னாலே தேவனுடைய வல்லமை தான் அங்கே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை எப்படி தேவன் அந்த வல்லமை வெளிப்படுத்தியிருக்கிறார்? இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது காணப்படுகிற எந்த காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு மனுஷங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. மனுஷங்க இன்னைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நாளைக்கு உங்களை விட்டு போயிடுவாங்க. எல்லாமே மாறி போயிடும். ஆனால் தேவனுடைய வல்லமை என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும்னா அவனுக்கு தெரியணும், கர்த்தருடைய வல்லமை என்னோடு இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையில் நான் வாழ்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, அதான் சொல்றேன், காணப்படுகிறவைகளை அல்ல, மரித்து போனவைகள் அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, கைவிட்ட நபர்களை பற்றி அல்ல, பொருளாதார குறைவுகளை அல்ல. இதெல்லாம் பவுலுக்கு ஏற்பட்டுச்சு. பவுல் எல்லா உபத்திரவங்களையா போனார். முதல் வசனம் வாசி பாருங்க, அதுக்கு தான் சொல்றாரு, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து போகலாம்? அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வர்றதில்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இவர் சொல்றாரு, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிரச்சனைகள் அல்ல, உபத்திரவத்தை அல்ல, காணப்படாத தேவனுடைய வல்லமையை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அந்த வல்லமை என்ன பண்ணுகிறது? எங்களை உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் புதிதாக்குறது. உபத்திரவத்தை நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உபத்திரவம் எங்களை அழிக்க முடியாது, அதுக்கு பதில் இந்த உபத்திரவம் எங்களுக்கு மகிமையை கொடுக்கறதாக தேவன் மாற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யுது? என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறவைகளையே எனக்கு மகிமையாய் மாற்றி கொடுக்கிற வல்லமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். தேவன் நித்தியமானவர், அவருடைய வல்லமை எல்லா காலங்களிலும் செயல்படுது. ஆதி முதல் இதுவரைக்கும் தேவனுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, நாம் காணப்படுகிறவைகளை அல்ல. ஆபிரகாம் காணப்படுகிறத சூழ்நிலை பார்த்தா அவருக்கு எதிராக நின்றுச்சு, ஆனால் அவர் அதை பார்க்கல. அவருடைய நம்பிக்கை எடுத்து, அவருடைய கண்களை எடுத்து கர்த்தருடைய வல்லமையின் மேலே வச்சார். ரொம்ப ஈஸி விசுவாசம். விசுவாசம் எளிமையானது. எப்பன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வல்லமையின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது விசுவாசம் எழுது. ஆனால் தேவனுடைய வல்லமையை தவிர பணத்து மேலேயோ மனுஷங்க மேலேயோ ஆதரவு மேலேயோ எது மேலேயுமே எக்ஸப்ட் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை தவிர எது ஒன்று மேலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கண்களை வச்சாலும் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு பலன் கொடுக்காது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் எக்ஸாக்டாக எப்போதுமே அவருடைய நம்பிக்கை தேவனுடைய வல்லமையின் மேலே வச்சிருந்தார். தேவனுடைய வல்லமையின் மேல் தான் அவர் நம்பிக்கையை வச்சிருந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் நானும் இருக்கோம், நம்முடைய நம்பிக்கையை தேவனுடைய வல்லமையில் மட்டும் நாம் வைக்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாமோடு தேவனுக்கு உறவு இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்கும், ஐக்கியம் இருக்கும். அப்படிதான் எழுதி இருக்கிறது. அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அப்ப நம்பினாலே அடுத்து என்ன பண்ணுவான்? தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் ஒவ்வொரு போதும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஒரு உதாரணம் சொல்றேன், என்ன பண்ணாருன்னு. சோதோமின் ராஜா என்ன பண்றார்? யுத்தத்துக்கு போயிட்டு வந்தப்போ பொன்னையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும், அதாவது கொள்ளையிட்டு வந்த பொருளையெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும், மனுஷங்களை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் அருமையா சொல்றாரு, சோதோமின் ராஜாவே, உன்னுடைய பொண்ணு வெளி எனக்கு வேணாம், ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்ல தேவையே கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் எப்போதுமே கர்த்தர் மேலே இருக்க வழிய நான் காணப்படுகிற கொண்டாந்து குமிச்சிருப்பாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வந்தால் அப்படியே கொண்டாந்து குமிச்சிருப்பாங்க. நமக்குன்னா அப்படியே உடனே பார்த்தோன்னே விசுவாசம்லாம் பறந்துருக்கும். கர்த்தராவது விசுவாசமாவது என்னவதோ இது போதாதா, இதை வச்சு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு அள்ளிட்டு போயிருப்போம்.
ஆனால் அவர் அள்ளிட்டு போகல, எடுத்துகிட்டு போனார். எப்பயுமே ஒரு கர்த்தரை ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தா சொல்லுவான், எடுத்துகிட்டு போயிடுன்னு. கர்த்தர் சொல்லாத இதாக கொண்டாந்து நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்படி இன்னைக்கு கர்த்தர் லைனில் நிற்க வச்சாருன்னா எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரியல. இருக்காங்க, மனிதர்கள் இருக்கிறார்கள், கர்த்தரையே ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வல்லமையை நம்பும் பரிசுத்தவான்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஐ பிலீவ் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவர்கள் மறைந்து இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன்னா காணப்படுகிறதே அல்ல, காணப்படாததை நோக்கி இருந்தார் ஆபிரகாம். அவரை பற்றி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அவர் வீடு கட்டாமல் வாழ்ந்ததுக்கு என்ன சொல்கிறார் எபிரேய ஆசிரியர்? அவர் தேவன் கட்டி முடிக்க போகிற நகரத்துக்கு காத்திருந்தார் அப்படின்னு. கையில் நிறைய பணம் இருக்குது, நிறைய சம்பத்து இருக்குது, அவர் நினச்சா பெரிய பெரிய பங்களாஸ் கட்டியிருக்கலாம். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை தேவன் கட்டும் அஸ்திவாரங்குள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். அவருடைய கண்ணு எப்பவும் மேலே தான் இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு நகரம் வரப்போகுதா இல்லையா? இயேசு அதுக்கு போயிருக்காரா இல்லையா? கீழே இல்லை. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா தேவன் அவரை ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்னதே மேலே காமிச்சு சொல்லிட்டு போயிட்டார், இப்படி இருக்குன்னு. அதுலேருந்து எப்போதுமே அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? கீழே பார்க்கல. யாராவது ஆசீர்வதிக்க வந்தால் உன்னோடைய எது ஒன்று வேணாம் அப்படின்னு அங்கே பார்த்தாரு. இங்கே வீடு கட்டலான்னு பார்த்தா இல்லை, அங்கேருந்து ஒரு வீடு வருது. இயேசு போயிருக்கிறாரா இல்லையா? இயேசு போயிருக்கிறார். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த வீட்டை முடிச்சுட்டு வருவார். ஸோ எப்போதுமே ஆபிரகாமுடைய நம்பிக்கை நாம் பார்க்கும்போது எப்போதும் மேலே இருந்துச்சு. ஆமேன். இப்போதும் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு எங்கு வீற்றிருக்கிறாரோ பிதாவின் வலது பாரிசத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பாரிசத்தில் உள்ளவைகளை நாடுங்கள் அப்படின்னா பூமியில் சும்மா வெறுமையாக கிடங்குன்னு இல்லை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வையுங்கள். அங்கிருந்து வரட்டும், பிள்ளைகள் மேலேந்து வரட்டும், திருமணம் மேலேந்து வரட்டும், உங்களுக்கு நல்ல நண்பர்களை அவர் மேலேந்து கொடுக்கட்டும், உங்களை நேசித்து உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு வசனம் இருக்கிறது, இன்னைக்கு கர்த்தர் காமிச்சார் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இருந்தாலே புரிஞ்சுக்கணும் இது கர்த்தர் கொடுக்கலன்னு. நாம தெரிஞ்சுக்கிற உறவுகள், நாம தெரிஞ்சுக்கிற நண்பர்கள், இது நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும்னு நினைக்கிற அநேகம் வேதனையை தான் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய வல்லமைக்கு காத்து கர்த்தர் கொடுக்கும் போது கர்த்தர் வேதனையற்றவைகளை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை மட்டும் வேதனை இல்லாமல் கொடுக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையுமே வேதனை இல்லாதவைகளை நமக்கு கொடுக்கிற தேவன். ஏன்னா அது அங்கிருந்து உண்டாகி வருகிறது. பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வரும்பொழுது அது நல்ல ஈவாக இருக்கும். அது நமக்கு வேதனை கொடுக்காததை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ என்ன இங்கே முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தில் கர்த்தரை நம்பணும் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம்? அதுதான் போனத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வல்லமையை நம்புவது தான் விசுவாசம். விசுவாசம் நம்ம எதோ சொல்கிறோம். சரி, இயேசு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஏன் மலையை பார்த்து சொன்னா பேர்ந்து போகணும்னு கர்த்தர் சொல்றாரு? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு கால வேளையில் உங்களுக்கு சொல்றேன். காணப்படுகிற மலை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை உண்டாக்கினவர் யார்? அவருடைய வல்லமை தான் அதை சிருஷ்டித்தது. அப்ப மலையை விட பெருசு தேவனுடைய வல்லமை. என்னுடைய விசுவாசத்தை இந்த மலையின் மேல் நான் வைக்கல, என்னுடைய விசுவாசத்தை நான் தேவ வல்லமையின் மேல் வைத்து பேச ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் நம்பிக்கை என்று வரும்பொழுது நான் தேவனுடைய வல்லமையை தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறேன். மலையை பார்த்து பேசுவேன், பிரச்சனையை பார்த்து பேசுவேன், வியாதியை பார்த்து பேசுவேன். அப்படின்னா எந்த அடிப்படையில் பேசுகிறேன்னா, நான் என்ன பேசுகிறேங்கிறது அடிப்படையில் நான் எந்த வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கிறேனோ தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கிறேன்.
அதாவது விசுவாசம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். காணப்படாத தேவனுடைய வல்லமையின் மேல் எனக்கு இருக்கிற நிச்சயம், காணப்படாத தேவனுடைய வல்லமையின் மேல் இருக்கிற எனக்கு உறுதி, அந்த காணப்படாத வல்லமையின் மேல் நான் விசுவாசம் உறுதி உள்ளவனாய் இப்பொழுது மலையை பார்த்து பேசும்போது, காணப்படுகிற ரீதியில் இருக்கிற அந்த மலை காணப்படாத தேவனுடைய வல்லமையின் விசுவாசத்தை நான் அனுப்பும் போது அது அங்கிருந்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். இந்த மலை போகுமா அப்படின்னு பார்த்தா அப்போ என்ன அர்த்தம்னா, மலையை தான் பெருசாக பார்க்குறேனே ஒழிய அதை சிருஷ்டித்தவரை நான் பார்க்க தவறுகிறேன். இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுமா, இந்த வியாதி என்னை விட்டு போகுமான்னு நான் பார்க்கும்போது நான் காணப்படுகிறதை தான் பார்க்கிறேனே ஒழிய தேவனுடைய வல்லமையை பார்க்க என் கவனத்தை தவற விடுகிறேன். எப்பொழுது என் கவனத்தை வாழ்க்கை முழுவதும் தேவன் பேரில் வைத்து தேவனை நம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து துதித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூமிக்குரியவைகளை நான் தவிர்த்து ஆபிரகாம் போல எப்போதும் மேலேயே அவருடைய வல்லமையின் மேலே என் வாழ்க்கையை நான் வைக்கும் போது திடீரென்று ஒரு நாள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. திடீரென்று ஒரு நாள் மாற ஆரம்பிக்கிறது. செத்துப்போன சரீரம் இளமை அடைகிறது. வயது மாறவில்லை, வாலிபம் மாறினது. உணர்ச்சிகள் சரியாய் வர ஆரம்பிக்கிறது. ஆபிரகாம் பார்க்கிறார், வயது மாறல, ஆனால் வாலிபம் திரும்புகிறது, ஆசை வருகிறது, உணர்வுகளில் ஒரு மாற்றம் வருகிறது. ஒரு வாலிபனுக்குரிய அந்த உணர்ச்சிகள் அவருக்குள் உண்டாகிறதை பார்க்கிறார். திடீரென்று ஒரு நாள் எல்லாம் மாறுகிறது. அப்படியே பார்க்கும்போது சாராளுடைய வாழ்க்கையில் அந்த கர்ப்பம் இப்பொழுது உயிரடைந்து இருக்கிறது. அவர்கள் இணையாமல் அந்த பிள்ளை பெற்றிருக்க முடியாது. இப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. எந்த விருப்பம் மற்ற 2 பேர் வாலிபத்தை அடைந்து விருப்பத்தோடு கூட அவர்கள் இணைந்த பொழுது அந்த அற்புதமான பிள்ளையை அங்கே தேவன் அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அவன். மனுஷ முயற்சினால் பிறக்கவில்லை, தேவனுடைய வல்லமையின் பேர் வைத்த விசுவாசத்தினாலே ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடி ஆவியானவராலே அவர்கள் பலனடைந்து இந்த பிள்ளையை பெற்றார்கள். அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, தேவனுக்குரிய பிள்ளை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்காமல் காணப்படுகிறது மேல் நம்பிக்கை வச்சு இவங்களா ஒரு திட்டம் போட்டு ஆகாரை கூப்பிட்டு ஆகார்கிட்ட ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. அவன் இஸ்மவேல். அவன் எப்படி பிறந்தவன்? மாம்சத்தினால் பிறந்தவன். இப்போ புரிஞ்சுக்கணும், மாம்சத்தின்படி ஆவியின்படி, மாம்சத்தின்படி ஆவியின்படி. வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின்படி என்பது காணப்படுகிறதின்படி உலக இயற்கையின் சித்தத்தின்படி உலக இயற்கை நியதியின்படி உருவாக்குகிறது. ஆனால் ஆவியின்படி என்பது இது இங்கே கிடையாது. ஆவியின்படினா அது இங்கே கிடையாது, இங்கே கிடையாது சொல்லுவோம், இங்கே கிடையாது. அது அங்கிருந்து உண்டாவது, அவருடைய வல்லமையினால் உருவாவது தான் ஆவியினால் பிறக்கிறது. வாக்குத்தத்தத்தினால் பிறப்பது, விசுவாசத்தினால் பிறப்பது. விசுவாசத்தினால் பிறந்தவன் ஈசாக்கு, முயற்சினால் பிறந்தவன் இஸ்மவேல். இப்படி தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவருடைய வல்லமையின் பேர் அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் அவனை நீதிமான் என்று காண்கிறார். ஆபிரகாம் எப்படி நீதிமான் என்று அழைக்கப்பட்டார்னா, அவருடைய முழு கவனமும் எதிரியின் மேல் இல்லை, எதிரிடையாய் காணப்பட்ட சூழ்நிலையின் மேல் இல்லை. என்னாது இருந்தார்னே இருக்கு, அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. என் சரீரம் செத்து போனதுங்கிறதை எண்ணாது இருந்தான். தன் மனைவியின் கர்ப்பம் செத்து போனது என்பதை எண்ணாது இருந்தான் என்று எண்ணாது இருந்தான்னு என்ன அர்த்தம்? அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. கன்சிடர் பண்ணாம கவனம் தேவனுடைய வல்லமையின் மேல் இருந்த பொழுது அது ஒரு நாள் பார்க்கும்போது அநேகமாக நைட்டு தூங்கி காலைல எழுந்துச்சு தான் பார்த்துருப்பார் நான் நம்புகிறேன். காலைல பார்த்தா வேற மாதிரி இருக்கிறாரு. ஆமேன். சரி அப்படின்னு போயிட்டு மனைவியை பார்க்குறாரு, அவரும் அவந்தமாவும் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை தேவன் செய்திருக்கிறார், செஞ்சிருக்கணும். இதை செய்யலைன்னா அன்னைக்கு அந்த பிள்ளை பிறந்திருக்காது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இதை செய்தது யார்? தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு செய்தார். அந்த இடத்த கொண்டு வந்து இப்போ நமக்கு கனெக்ட் பண்ணுறார். கடைசியாக என்ன சொல்கிறாரு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதுனா நமக்கு வேற கிடையாது. நம்முடைய தகப்பனுக்காக எழுதப்பட்டவைகளே நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எப்பொழுது நம்மை நீதிமான்
என்று காண்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவனுடைய வல்லமையின் மேல் வைக்கிறோம். எந்த இடத்தில் நமக்கு தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம் உண்டாகிறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே எழுதியிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, கடைசி வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். எந்த தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தாரோ அவர் தான் இப்போ நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் என்ன செய்தாராம்? கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை, இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது எங்க கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத உலகத்தில் கூட எல்லாரும் நம்புகிறாங்க. உலகத்தில் கூட இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறத நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தேவன் நீதிமான் என்று காண்கிறாரா? இல்லை. யாரை தேவன் நீதிமான் என்று காண்கிறார்? தெளிவாக இருக்கீங்க. அவரை எழுப்பினவரை விசுவாசிக்கிறவரை, அவரை எந்த தேவன் எழுப்பினார் என்று அந்த வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை தேவன் நீதிமானாக காண்கிறார். அந்த தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த தேவன் யார்? அவர்தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். சரி, அவரை விசுவாசிக்கணும். என்ன அடுத்த கட்டம் என்ன? எதற்காக எழுப்பினார்? இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை மரிக்கை செய்து அவரை உயிரோடு எழுப்பி இவ்வளோ காரியங்களை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவன் எதுக்கு செஞ்சார்? அவருக்கு ஏதாவது அவசியம் இருந்ததா? இல்லை, அவருக்காக செய்யலை, அதை நமக்காக செய்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை இந்த இடத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். we have to see our father. இயேசு கடைசி வரைக்கும் சொன்ன அந்த பிதாவை இந்த இடத்தில் விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை மட்டுமல்ல, இயேசுவுக்கு இதெல்லாம் எதுக்கு செஞ்சாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வர்ற வாரத்தில் பார்க்க போகிறோம். இங்கே இவ்வளோ காரியம் முடிஞ்சு போச்சு. இந்த கடைசி 2 வசனத்தை அடுத்த வாரத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு மேலோட்டமாக காண்பிக்கிறேன். எதுக்காக தேவன் இதை செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் என்ன பண்ண விரும்பினார்? உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு இணைக்க விரும்பினார். நாம் பாவம் செய்தோம், ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்கிற அர்த்தம் என்ன? அவர் மரித்தார். தேவன் மரணத்திற்கு வரை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. இதை விசுவாசிக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக, நீதிமான்களாகுவதற்காக அல்ல, நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்னைக்கு தேவனுடைய வல்லமை ஆபிரகாமின் வாழ்க்கையில் எதை செய்ததோ அப்படியே இன்றைக்கு அதே தேவ வல்லமை தான், அதே தேவன் தான் இன்னைக்கு இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி அந்த வல்லமையை காண்பித்திருக்கிறார். அப்போ அந்த வல்லமைக்கு பின்னே இருக்கிற நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் தான். நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை நீதிமான்களாக்குவதற்காக, நம்மை தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பை இந்த ரட்சிப்பில் இந்த வல்லமையின் மூலமாக காண்பித்திருக்கிறார். இப்போ நான் சொல்லுகிறேன், தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், இங்கே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எந்த விதமாக, எப்படி நமக்கு எல்லா நன்மைகளும் அருளப் போகிறார்னா, எந்த வல்லமையை கொண்டு தன் குமாரனை எழுப்பினாரோ அந்த வல்லமையின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்பெல்லாம் நாம் காரியங்கள் தாறுமாறாய் போகும்போது, காரியங்கள் மோசமாய் போகும்போது, மரணத்துக்கே போனாலும் கூட நாம் அந்த சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கும்போது, இயேசுவை எழுப்பினவர், எனக்காக தம்முடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பினவர், அவரை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அதே வல்லமையை கொண்டு ஒரு வசனம் மட்டும் அதுக்கு நான் ஆதாரமாய் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதை மட்டும் நீங்கள் பார்த்து முடிப்போம். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும்
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே எங்க செயல்பட போறார்? நமக்கு உள்ளே, வெளியே இல்லை. நம்ம வல்லமை எங்க பார்த்துட்டு இருக்கோம்? வெளியில பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. தேவன் ஏதாவது ஒன்று செய்யணும், என்ன செய்யணும்? வல்லமையை பயன்படுத்தணும். தேவனுடைய வல்லமை இல்லாமல் தேவன் நம்ம வாழ்க்கையில் எதையும் செய்ய மாட்டார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யாருக்கு தலைமுறை தலைமுறையாய் மகிமை உண்டாக போகிறது? யாருக்குன்னா, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஒரு வல்லமையை வைத்து கிரியை செய்கிறார். அவர் யார்? பிதாவாகிய தேவன். எப்படி செய்கிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறத விட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ சபை தலைமுறை தலைமுறையாய் சபையின் விசுவாசம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் இன்றைக்கு என்னை நீதிமானாய் மாற்றினது மட்டுமல்ல, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் எதை விசுவாசிக்கணும்னு விரும்புகிறாருன்னா, காணப்படுற கோலியாத்தையோ காணப்படுகிற மலையோ அல்ல. இவை எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இதை சிருஷ்டித்த காணப்படாத தேவனுடைய வல்லமையின் மேல் என் விசுவாசத்தை வைக்கும் போது நிச்சயமாகவே ஒரு நாள் அது எப்போ நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்கும். இயேசு மரித்தார், ஆனால் 3ஆம் நாள், அதுக்குன்னு தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருந்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை சில நேரம், இட் டேக்ஸ் சம் டைம், ஆனால் அவர் குறித்த நேரத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். குறித்த காலத்தில் சாராளுக்கு அந்த பிள்ளை பிறந்தது. குறித்த காலத்தில் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். குறித்த காலத்தில் கர்த்தருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம எப்படி அந்த விசுவாசத்தை நிலைநிற்கணும்னா, அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி நாம் காத்திருக்கும் போது ஒரு நாள் நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில் அந்த அற்புதம் நமக்கு நடக்கும். அந்த பிள்ளை உருவாகும். அந்த மலை எங்கே காணப்படாமல் போகும். அங்கே ஒரு அற்புதத்தை தேவன் செய்திருப்பார். அங்கே எல்லாம் தலைகளாய் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.